ஒரு வேளாண் குடிமகன் ஏழையா இருந்தா அந்த நாடு ஏழையா தான் கணக்கிடப்படும். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது, பசியற்ற சமூகமாக அங்கே அந்த நாடு இருக்குது என்று பொருள். ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன் வாழ முடியாமல் சாகிறான் என்றால் அந்த நாடு நாடு இல்லை, சுடுகாடு என்று பொருள். பசி பஞ்சம் நிறைந்த நாடு என்று பொருள். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். வேளாண் குடிமகன் வேளாண் கடனை தள்ளுபடி செய்கிறேன் என்று அரசு சொல்லுது. உன் மகன் கேட்கிற, ஏன் வேளாண் குடிமகன் விவசாயி கடனாளி ஆகிறான்? இந்த கேள்விதான் நீங்க எல்லாரும் எழுப்பாக்கணும். ஏன் கடனாளி ஆகிறான்? உங்களுக்கு முன்னாடி நான் கேட்கிறேன். சாராயம் காய்ச்சி விற்கிறான்ல, டாஸ்மார்க் சரக்கு, அவன் பல லட்சக்கணக்கான கோடிக்கு அதிபரா இருக்கான். சிகரெட்டு உயிரை கெடுக்கும், அதை விற்கிறவன் கடனாளி ஆகல. பான்பராக்கு உனக்கு புற்றுநோய் வர வச்சு கொல்லும், அவன் கோடீஸ்வரனா இருக்கான், செல்வந்தனா இருக்கான், அவன் கடனாளி ஆகல. இந்த சுருட்டு போயல அவன் ஆகல. சிறக்கிற பிளேட்டு கத்தி செய்யறான்ல, பிளேட்டு கத்தி, அவன் கடனாளியால. அவனும் குண்டூசி தயாரிக்கிறான்ல, அவனும் காரு செருப்பு எல்லாரும் பணக்காரனா இருக்கான், கடனாளி ஆகல. ஏன்? அவன் தயாரிக்கிற பொருளுக்கு விலைய அவனே முடிவு செய்யறான். ஆனா விவசாயி விளைய வைக்கிற தேயிலைக்கோ அல்லது கிழங்குக்கோ கேரட்டுக்கோ முள்ளங்கிக்கோ தக்காளிக்கோ கத்தரிக்காய்க்கோ அரிசிக்கோ பருப்புக்கோ கரும்புக்கோ வாழைக்கோ தென்னைக்கோ அவன் விலையை தீர்மானிக்க முடியல. இதனால் விவசாயி இழப்பை சந்திக்கிறான், அவன் ஏழையாகிறான், கடனாளி ஆகிறான், வாழ முடியாது சாகிறான். உலகத்தில் ஒரே ஒரு இடத்தில் உன் மகன் இடைத்தரகர் என்ற நிலையை இல்லாது ஒழித்து உழைப்பாளி வேளாண் குடிமகனுக்கும் அரசும் நேரடி சந்தை. எது யார் தீர்மானிப்பா? வேளாண் அமைச்சகத்துக்கு கீழே இருக்கிற அறிவுசார் ஆய்வு அவை இருக்கே, அது சொல்லும். என்ன சொல்லும்? இந்த ஆண்டு விளைச்சல் இப்படி இருக்குது, இவ்வளவுதான் கிடைச்சிருக்குது, அப்ப நாடெங்கிலும் பரவலா நம்ம மக்களுக்கு உணவுப் பொருள் கிடைக்கணும்னா இவ்வளவு விலையை வச்சு நம்ம கொடுத்துடலாம் சொல்லிட்டா, பரிந்துரைச்சிட்டா செயல்படுத்திடும். இப்போ வேளாண்மை பெருவெள்ளத்துல சேதம் ஆயிருச்சு. இழப்பீடு அரசா குத்துமதிப்பு அறிவிப்பதில்லை. அந்த வேளாண் குடிமக்கள் நியாயமாக ஆய்வு செய்து ஒரு ஏக்கருக்கு 25,000 கொடுக்கலாம் அல்லது 1,00,000 கொடுக்கலாம் என்று பரிந்துரைத்தால் அதை அரசு அப்படியே செயல்படுத்தும். எந்த வேளாண் குடிமகளையும் இழப்பையோ வறுமையோ சந்திக்க விடாது. ஏன்? உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். பாரதி பாடுறான், உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலைங்கிறார். உலகத்தில் எத்தொழிலும் இருக்கலாம், உழவுதான் தலையாயது என்கிறார். வேளாண்மையில் பல பிரிவுகள், நீர் வேளாண்மை, நில வேளாண்மை, மலை வேளாண்மை என்று. அது நில வேளாண்மை நெல்லு, கரும்பு, வாழை, தக்காளி, வெண்டைக்காய், கத்தரிக்காய், இப்படியே கம்பு, வரகு, சோளம், திணை. கடல் வேளாண்மை உங்களுக்கு தெரியும், மீன், நண்டு, எறா, சுறா எல்லாம். மலை வேளாண்மை முள்ளங்கி, கேரட், பீட்ரூட், கிழங்கு வகைகள், தேயிலை. அந்த தேயிலையில் சாறு எடுக்கும்போது, தேநீரை எடுக்கும்போது அந்த சார் சிவப்பாக இருக்க காரணம் என் மக்கள் சிந்திய ரத்தத்தில் தான் அது விளைகிறது. அதனால் அது சிவப்பாக அந்த நீர் இருக்கிறது. என் மக்களின் ரத்தத்தில் சிவந்ததுதான் அந்த சிவப்பு. உங்களுக்கு தெரியும், இலங்கையில் மலையகத்தில் நம் மக்கள் வெள்ளைக்காரர் காலத்திலே தோட்ட தொழிலாளர்களாக அழைத்து செல்லப்பட்டு அங்கே பன்னெடுங்களாக காலமாக வாழ்ந்து வந்தார்கள். சிங்களர்கள் நமக்கு குடியுரிமை தராமல் பல லட்சக்கணக்கான மக்களை நாடற்றவர்களாக்கி சிறிமாவோ பண்டாரநாயக்கர் லால்புரி சாஸ்திரி ஒப்பந்தத்திலே இரவோடு இரவாக கொண்டு வந்து இந்த நிலத்திலே இறக்கிவிட்டு போனார்கள். அங்கே செய்த அதே தேயிலை தோட்ட தொழிலை இங்கு வந்து செய்ய தொடங்கினோம். ஆனால்
வேலைக்கும் வருவாய்க்கும் உறுதியற்ற நிலையில் இன்னும் நமது மக்கள் வாடி வதங்கிக் கொண்டு அல்லாடி கொண்டிருக்கிறார். நீ குன்னூரில் இருக்கிறியா, கொதக்கானில் இருக்கிறியா, உதகையில் இருக்கிறியா, நீலகிரியில் இருக்கிறியா, உன் வாழ்விடத்திலேயே உன் உடன் பிறந்தவன் உன் மகன் உனக்கு அரசு வேலையை தந்து விடுவேன். தேயிலை ஆலைகளை தமிழ் தேசிய அரசு, தமிழ்நாட்டு அரசு தன்மைப்படுத்தும். அங்க வேலை செய்யற எல்லாருக்கும் அரசு வேலையை உறுதிப்படுத்தும். நீ 22 ரூபாய் 50 காசு உனக்கு வருது பச்சை தேயிலை. நீ 12 ரூபா 15 காசுக்கு தான் உனக்கு விலை வருது. உன் மகன் ஆட்சியிலே 25 ரூபாய் 1 கிலோ தேயிலை எடுக்கப்படும். நீ அந்த 25 ரூபாயா 30 ரூபாயா 20 ரூபாயா என்பதை தீர்மானிப்பது நீதான். எப்படி? வேளாண் துறை அமைச்சகத்துக்கு கீழே ஒரு குழு, ஆய்வு அறிவு சபை அங்கே போடப்படும். அதிலே குன்னூர் என்றால் குன்னூரில் இருந்து தேயிலை மற்ற பயிரினங்கள் முட்டைக்கோசு கிழங்கு விளைய வைக்கிற அந்த வேளாண்குடி மக்களில் 2 பேர் உறுப்பினர். உதகை என்றால் அங்கிருந்து 2-3 பேர். அங்கே நீலகிரி என்றால் அங்கிருந்து ஒவ்வொரு நெல் விவசாயி, கரும்பு விவசாயி, பருத்தி விவசாயி, தென்னை விவசாயி, பனை விவசாயி, கிழங்கு விவசாயி எல்லாரிடமிருந்து 2-3 பேர் பிரதிநிதிகளாக முதன்மையாளர்களாக வந்து அமைச்சவைக்கு கீழே ஒரு குழு நியமிக்கப்படும். அவர்கள் அந்த அரசவை உறுப்பினர்களாக இருப்பார்கள். இந்த காலத்தில் ஒவ்வொரு பருவநிலைக்கும் தேயிலை கிலோ இவ்வளவுக்கு விற்கலாம் என்பதை அவர்கள் பரிந்துரைப்பார்கள். அரசு அதை செயல்படுத்தும். அதனால் விலையை நீயே தீர்மானிப்பாய். அதனால் இழப்பு என்பதும் நஷ்டம் என்பதும் இனி உன் வாழ்நாளில் இருக்காது. இதை சொல்கிறேன். நீ பட்ட துயரத்தை, நீ அனுபவித்த வேதனையை, நீ வடித்த கண்ணீரை உன் அருகில் இருந்து பார்த்த மகன் என்பதால் இந்த உறுதியை தருகிறேன். இவன் உன்னை ஏமாற்ற நினைக்கிறான். நான் இந்த நிலையில் இருந்து அதை மாற்ற நினைக்கிறேன். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இங்கே படுகாசு இன மக்கள், நம் சொந்தங்கள், எங்களை பிசியில இருந்து பேக்வர்ட் கிளாஸ்ல இருந்து எஸ்டிக்கு பழங்குடி மக்களாக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்த போது கொட்டுகிற மலையிலே இதே உதகையில் வந்து மக்களோடு மக்களாக நின்று போராடிய மகன் நான் என்பதை என் அன்பு சொந்தங்கள் மறந்திருக்க முடியாது. உங்களுக்கு உணர்த்த நான் நினைப்பது, மறந்து விடுவது மக்களின் இயல்பு. அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை. அதைத்தான் உங்கள் மகன் செய்து கொண்டிருக்கிறேன். நீ மறந்து விடுகிறாய். இத்தனை பிரச்சனைகளையும் தந்தவர்கள் யார்? மனுக்களோடும் கவலை தோய்ந்த முகத்தோடும் கண்ணீர் நிறைந்த வெளிகளோடும் காத்து நிற்கிறாயே, முறையிடுகிறாயே, கலங்குகிறாயே, கதறுகிறாயே. இத்தனை பிரச்சனைகளையும் நமக்குள் தந்தவர்கள் யார்? இதை நீ எண்ணி பார்க்கணும். இத்தனை ஆண்டுகளாக வென்றவர்கள், அதிகாரத்திற்கு சென்றவர்கள், நம்மை ஆழ்ந்தவர்கள், அவர்கள்தான் இத்தனை பிரச்சனைகளையும் பிரசவித்தவர்கள். நமக்கு இந்த துயர துன்பத்தை, இந்த போராட்டங்களை, இந்த பிரச்சனைகளை கையளித்தவர்கள் அவர்கள்தான். யார் போராடவில்லை? தேயிலை தோட்ட தொழிலாளி மட்டும்தானா? இல்லை பழங்குடி மக்களை எங்கள் ஆக்குங்கள் என்று படுகாசு மக்கள் தானா? சாதிவாரி கணக்கெடுத்து எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை கொடு என்று எல்லோரும் போராடுகிறார்கள். அதிலே படுகாசு மக்களும் போராடுகிறார்கள், மாணவர்கள் போராடுகிறார்கள். கல்வி கடனை தள்ளுபடி செய்யுங்கள் என்று. கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கல்வியை கொடுப்பது அரசின் கடன். அது கடன் வாங்கி ஒரு மாணவனை, அறிவி பசி அதைக்கு நிறைவேற்றாமல் அறிவை தேடும் ஒரு இளைஞனுக்கு, இந்த நாட்டில் பிறந்த ஒரு மகனுக்கு கல்வியை கொடுப்பதை விட அரசின் வேலை என்னவாக இருக்க முடியும்? ஒரு நாட்டை அறிவு சமூகமாக ஆக்கிறதை விட அரசின் வேலை என்னவாக இருக்க முடியும்? என்ன சொந்தங்களே, என்னவாக இருக்க முடியும்? ஒரு மாணவனை கடன் வாங்கி கல்வி கற்கிற நிலையில் வைக்கிற அரசை நீ எப்படி தேர்வு செய்கிறாய்? எப்படி தேர்வு செய்கிறாய்? கல்வி கடன் வாங்கி படிப்பான், அந்த கல்வி கடனை தள்ளுபடி செய்வான். அந்த தள்ளுபடி செய்வது இழக்கிற பணத்தை வைத்து கல்வியின் தரத்தை உயர்த்த முடியுமா, முடியாதா? இதான் கேள்வி. ஒரு தனி முதலாளி தரமான கல்வியையும்
தரமான மருத்துவத்தையும் கொடுத்து விடுவான் என்றால் அரசு அந்த முதலாளி ஒற்றை முதலாளியிடம் தோற்று போகிறதா? என் மக்களின் வாக்கு மதிப்பற்றதா? என் மக்களின் நம்பிக்கை ஏமாற்றப்படுகிறதா? எப்படி? என் மக்களின் எதிர்பார்ப்பு ஏமாற்றப்படுகிறதா? இதான கேள்வி. எத்தனை கேள்வியை உங்கள் முன்னிருந்து உங்கள் மகன் உங்களுக்காக ஆட்சி அதிகாரத்தை பார்த்து எழுப்புகிறேன். யாரிடத்தில் பதில் இருக்கிறது? யாரிடத்திலே? மாணவர்கள், படிப்பிக்கிற ஆசிரியன், அறிவை போதிக்கிற ஆசிரியன் வீதியில் நின்று ஊதிய உயர்வுக்கு பிறந்த என் தங்கச்சிக்கு அவருக்கு தகுதி இருந்து வாத்தியார் வேலை கிடைக்கல. அப்புறம் பிடி வாத்தியார் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நாடாளுமன்ற தேர்தலில் நிறுத்தினேன். அதுக்கப்புறம் இங்க வந்த பிறகு பிள்ளைக்கு வேலை கிடைக்கல. எவன் வந்துட்டே கெஞ்சி பார்த்தேன். சரி கொஞ்ச நாள் இரு, அண்ணன் வந்து நமக்கு என்ன எல்லா வேலையும் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்க போறோம். வாத்தியார தான் வேலை செய்யலாமா, நீ இருக்கிற இடத்துல உனக்கு அரசு வேலை தாரன்னு நிறுத்தி வச்சிருக்கேன். எவ்வளவு முயற்சி பண்ண, இது என்ன நம்ம சொல்லி எவன் கேட்பான்? அது என்ன பிரச்சனையா இருக்கு? அப்போ வாத்தியார் வீதியில் நிக்கிறான், உயிரை காக்கும் மருத்துவ வீதியில் நிக்கிறான், உலகத்துக்கு சோறு போடுற விவசாயி வீதியில் நிக்கிறான், போக்குவரத்து தொழிலாளர் வீதியில் நிக்கிறான், எல்லாரும் வீதியில் நின்ட்டான். துப்புரவு பணியான மகளிர் சுய உதவி குழு எல்லாரும் வீதியில் நின்ட்டான். எல்லாரும் போராடுகிறார்கள். இதை உங்களுக்கு முன்பு உங்கள் மகன் எழுப்புகிற கேள்வி, இத்தனை பிரச்சனைகள் இத்தனை போராட்டங்களை தந்தவர்கள் ஒரு பக்கம் தேர்தலிலே நிற்கிறார்கள். இந்த பிரச்சனைக்கெல்லாம் உங்களோடு நின்ற மகன், இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ப்பதற்காகவே வந்த பிள்ளைகள் நாங்கள் ஒரு பக்கம் நிற்கிறோம். இதுல எந்த பக்கத்திலே என் மக்கள் நிற்க போகிறார்கள்? இதுதான் இந்த தேர்தல். புரியுதுன்னு நினைக்கிறேன். நோட்டுக்கு ஓட்டு, நாட்டுக்கு வேட்டு, இது எங்க கோட்பாடு. பணத்துக்கு வாக்கு, உன் இனத்துக்கு தூக்கு, இது எங்க கோட்பாடு. பணத்தை பெற்றுக்கொண்டு வாக்கை செலுத்துவாயானால் நீ ஜனநாயக துரோகி. நீ ஜனநாயகத்தை கொலை செய்துவிட்டு பணநாயகத்தை வளர்க்கிறாய். கேடுகட்ட பணநாயகத்தை வளர்க்கிறாய். நீ முதலாளிகளுக்கான அதிகாரத்தை நிறுவ உன் வாக்கை செலுத்துகிறாய். உழைக்கும் அடித்தட்டு மக்கள், தேயிலை தொழிலாளி, வேளாண் மக்கள், மீனவர்கள், எந்த பாட்டாளி வர்க்கத்திற்கும் உழைக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் அதிகாரம் இருக்காது. அரசியல் இருக்க விளங்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இது அவசியம் இல்ல உனக்கு முன்னாடி இருந்து கத்தணும்னு. ஏன் எனக்கு நீ ஓட்ட போட்ட 36 லட்சம் 8.22 8 விழுக்காடு வாக்கு, 6 புள்ளி கா வச்சிருக்கவனுக்கு கோடிக்கணக்கா பேரமும் சீட்டும் பேசுறான். எனக்கு எவ்வளவு பேசியிருப்பான்னு நீ யோசிச்சு பார்க்கணும். எப்படி பேசியிருப்பான்? காதலையே தேனை ஊத்துவான் லிட்டரா. 1000 கோடி பேச 2000 இல்ல 3000 காதலையே ஊத்துறத ஒரு சொட்டை இந்த நாக்கில் தொட்டு வைங்களேன்னு போயிட்டாங்க. புரியுது நினைக்கிறேன். உனக்கு எத்தனை ஆசை கட்டியிருப்பான். எவ்வளவு பதவி ஆசை, எவ்வளவு பணத்தாசை. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு வேண்டியது பதவி அல்ல, என் மக்களுக்கான உதவி. பணமா இனமா நிற்கும் போது நான் வந்தது பணத்திற்காக அல்ல, நான் பிறந்த மாண்புமிக்க தமிழன் என்கிற இனத்திற்காக. ஏன் ஏன் அப்படி நின்றவனின் மகன், அப்படி நின்றவர்களின் வாரிசு, கனவுகளை தந்துவிட்டு சென்றவர்களின் பிள்ளைகள் நாங்கள் காசை தரவில்லை, ஆகப்பெரிய கனவை சுமந்து வருகிறோம். நாங்கள் கோடிகளை கொட்டவில்லை, உங்களுக்கு உயர்ந்த கொள்கையை கொண்டு வந்து நிற்கிறோம். ஏற்பதும் நிராகரிப்பதும் ஆதரிப்பதும் அரவணைப்பதும் உங்கள் கையில. ஓட்டு போடுவதும் போடாமல் போவதும் உங்கள் முடிவு. எது சரி எது தவறு அதை ஆய்ந்தறிந்து செய்யணும். அதான் அறிவு சமூகத்துக்கு அழகு. கற்றறிந்த சான்றோருக்கு பெருமை. அதுதான் ஒரு அறிவாளி என்றால், புத்திசாலி என்றால் அவன் சரியா செய்வான் எதையும். நீயே பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தா நல்ல பையன், பையனுக்கு பொண்ணு பார்த்தா நல்ல பொண்ணு, சாப்பிட போனா நல்ல சாப்பாடு, சட்டை எடுக்க போனா நல்ல சட்டை, நகை வாங்க போனா நல்ல நகை, தரமான நகை, கலப்படமில்லாத நகை, எல்லாத்தையும் தரம் பார்க்கிற நீ, எல்லாத்தையும் சரியானதை தேர்வு செய்யற நீ, எல்லாத்திலையும் நல்லதை தேடுற நீ, நாட்டை ஆளுகிறத மட்டும் நாய் நரி நாதாரி பய தருதல பயலா தேர்வு செய்ய. ஏன்
ஒருத்தர் 2000, குடும்ப தலைவிக்கு ஒருத்தர் 2000, புதுசா வந்த 2500. புரியுதா? புரியுதா? நாங்க 2000 கிடையாது, 2000 கிடையாது, ஒன்னும் கிடையாதுப்பா. அப்ப என்ன பண்ணுவ? உனக்கு வேலை தருவேன், நீ 2000 இல்ல 5000 கூட சம்பாரிச்சு கொள்ற வாய்ப்பை தருவேன். அந்த காசை வச்சு வாழ்கிற ஒரு தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்கிற தற்சார்பு வாழ்க்கையை தருவேன். அதுதான் தற்சார்பு பொருளாதாரம். புரியுதுன்னு நினைக்கிறேன். உன் கால்களையே நம்பி நீ நடக்கிற ஒரு நிலை. அடுத்தவன் தோல்ல ஏறி பயணிக்கிறது இல்லை. அடுத்தவன் கால்களை நம்பி உன் பயணத்தை செய்யற முறையை நான் தரமாட்டேன். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இதுல எந்த பக்கம் நிக்க போற? நான் தரமாட்டேன். இலவசம் அது ஏமாற்று. மக்களின் ஆசையை தூண்டி இலவசம் இலவசம் பேசி அவனை மயக்கி அவனுடைய வாக்கை பறிக்கிறது. என் தம்பி சீமான் சொன்னான்ல, 10.5 லட்சம் கோடி, அவன் 10 லட்சம் 10 லட்சம்ங்கிறான். 10.5 லட்சம் கோடி கடன், 10.5 லட்சம் கோடி. நம்ம ஐயா மட்டும் 5.5 லட்சம் கோடி வாங்கியிருக்காப்ல. எப்போ? 5 ஆண்டுல வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி 1 லட்சம் கோடி 1,10,000 கோடி வாங்கியிருக்காப்ல. இப்போ இந்த பணத்தை வைத்து நிறைவேற்றிய திட்டம் என்ன? எந்த மக்களின் பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கு? இல்ல கல்வி தரம் உயர்த்தப்பட்டிருக்கா? மருத்துவத்தின் தரம் உயர்த்தப்பட்டிருக்கா? 18,500 கோடியிலிருந்து 19,500 கோடி, 20,000 கோடி, 22,500 கோடி, இப்ப அப்படியே வளர்ந்து வருது. இப்போ 2025 22,500 கோடி ஆண்டு ஒன்றுக்கு மருத்துவத்துக்கு ஒதுக்குறாங்க. அப்போ பணம் அப்படியே உயர்ந்து கொண்டே வருது, மருத்துவ தரம் உயர்ந்து கொண்டே வருதா என்ற கேள்வியை இந்த நிலத்தை எவனும் எழுப்ப மாட்டான், உன் மகனை தவிர. ஏன்? உன்னுடைய குரல் தான் என் குரல். அவ்வளவு பிரச்சனை எனக்கு கொடுத்துட்டதுனால பார், தொண்டை நெசுங்குது பார். எவ்வளவு பிரச்சனை எடுத்து பேசுறது. 10 நாள் தான் கடந்திருக்கேன், இன்னும் 20 நாள் இருக்கு. அவர் என்ன சொல்றதுன்னு புரியுதா? கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம். கான்பிடண்டா இருங்க. அவருக்கே கான்பிடன்ட் இல்ல. 2 பேருக்கு, ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு டிவி கேக்குன்னு 2 தொகுதியில ஓட்டிடுறாப்ல. கான்பிடன்ட் அவ்வளவுதான். புரியுதா? அவருக்கு அவர் மேலேயும் நம்பிக்கை இல்ல, முன்னாடி நிக்கிற மக்கள் மேலேயும் நம்பிக்கை இல்ல. இதுல தோக்கடிச்சிருவாங்களோன்னு நினைக்கிறாப்ல, இல்ல ஒரு அதுல தோக்கடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறாப்ல. தோல்வியை தாங்க முடியாத எப்படா கதாநாயகனா இருக்க முடியும்? எப்படி? நீ தான் பெரிய கதாநாயகன், 1000 பேர் அடிப்பிய. எதுக்கு 2 தொகுதியில நிக்கிற? எதுக்கு? உனக்கே நம்பிக்கை இல்லைன்னா உன் கட்சியில நிக்கிறவனுக்கு என்னடா நம்பிக்கை வரும்? ஏதோ ஒரு காமெடி பண்ணிட்டு அலையிறாப்ல. ஏழை விடுறாங்க உங்களை. எங்க அண்ணன் பாண்டியராஜன் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு படம் எங்க அண்ணன் ஜி சேகர் எடுத்தது. அதுல ஏழை விடுவாங்க. ஐயா நம்ம ஐயா பயில்வான் ரங்கநாதன் தலைமையில் எங்க அண்ணன் பண்ணுவாரு, 10 பைத்தியத்தை குட்டி வந்துடுவாப்ல. காட்சி இருக்கு, போட்டு பாருங்க. நான் ஒன்ன ஒரு தடவை போட்டு காட்டுறேன். இலவசம்ங்கிற தலைப்பில் போடும்போது இதை போட போறேன். எல்லாம் வந்து சொல்லுவேன், நான் 1000னா 1000ன்னு சொல்லுவேன். 1000ன்னு சொல்லுவியா? 1000ன்னு சொல்லுவேன். 2000ன்னு சொல்லணும். நீ 500னா 1000ன்னு சொல்லணும். 1000னா 2000ன்னு சொல்லணும். 2000னா 3000ன்னு சொல்லணும். 3000னா 4000ன்னு சொல்லணும். பயிற்சி கொடுத்து குட்டி விடுறா. பூரா பைத்தியம். புரியுதா? பூரா பைத்தியம். இப்ப தெரியுதுல எந்த பைத்தியம்னு. இப்படி வரிசையா நின்றுக்கிட்டு ஏலதாரர் மதிப்பு 500, 1000, ஒருத்தன் 2000, ஒருத்தன் 3000, ஒருத்தன் 4000, கடைசியா அவர் பிம்பிளிக்கு பிழா பின்றாப்ல. இந்த பைத்தியங்க தாண்டா அவங்க. டேய் நல்லா இருப்படா, அதுக்கு வைத்தியம் பார்க்க வந்த மகனுக்கு ஒரு ஓட்ட போடுறா. நல்லா இருப்படா. ஒருத்த உதயசூரியன் பல வருஷமா போட்ட, அவர் வீட்டில் விடிஞ்சது, நாட்டில் இருட்டாயிருச்சு. ரெட்டலைக்கு போட்ட 50 வருஷமா 2 இலையில இருக்கு, தலையில மொட்டலையாவே இருக்கு. விசில தேட்டர்ல ஊதுனா இப்ப தெருவில் ஒதுக்கிட்டுறான். தேட்டர்ல அடிச்சான் திரையரங்குல, இப்ப தெருவில் அடிச்சுட்டுறான். ஏன் வந்தோம்னு அவனுக்கும் தெரியல, எதுக்கோ கூட போனோம்னு இவங்களுக்கும் தெரியல. 2 பேருக்கு தான் போட்டி. 2 பேருக்கு யாருக்கு? 2000க்கு 2500. நானு எவ்வளவோ ஒரு கூட பிறந்தவன், மூத்தவன் அண்ணங்கிற முறையில் சொல்லி சொல்லி பாக்குறேன். டேய் எழுதி கொடுக்குறோம், நான் மாத்திரான்னு சொல்லி சொல்லி பாக்குறேன். அவனும் பிடிவாதமா அதை பிடிச்சி தொங்குறான். எங்கிருந்தா கொடுப்ப? கல்வி கடன் 20 லட்சம் கொடுப்பானா? ஏன்டா 20 லட்சம் கொடுக்குற கடன்? நீ என்ன கந்து வட்டி நடக்கிறியா, இல்ல வங்கி வச்சு பேங்க் வச்சு நடத்துறியா? இந்த கந்து வட்டியா கவர்மெண்டா? எதுக்கு கடன் கொடுக்கணும்? கல்வியை கொடுப்பதற்கு அரசின் கடன். அந்த 20 லட்சத்தை வச்சு கல்வியின் தரத்தை உயர்த்தி
தரமான கல்வி கொடுப்பேன்னு சொல்லணும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 4000 கொடுக்க கூடாது, 40,000 சம்பாதித்துக் கொள்வதற்கு வேலையை கொடுக்கணும். அததான் நான் சொல்றேன். உனக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். நீ இங்க வரு, நான் மயம் ஆட்சிக்கு வந்தோடனே பிள்ளைய நான் படிக்க வச்சிருவேன். அம்மா அப்பாவுக்கு முடியல, உனக்கு முடியல, வைத்தியம் பார்த்துருவேன், தண்ணீரை உனக்கு கொடுத்துருவேன், தடையற்ற மின்சாரம் தருவேன், எரிகாற்று ஊர்ல இருக்கிற தட்டுப்பாடு இல்லாம தந்துருவேன். ஏன்னா நானே உற்பத்தி செய்வேன், இங்கே உற்பத்தி செய்வேன். குன்னூர்ல இங்கே செய்வேன். நான் எப்படி செய்வேன்னு போட்டு காட்டுறேன். நீ நம்புப்பா என்னைய. எல்லா பையனையும் தான் நம்பிட்டு ஒரு தூரம் பெத்த பிள்ளைய நம்புப்பா கொடுப்பேன். ஆனா ஓசியா தரமாட்டேன். பஸ்ஸுக்கு ஓசிலாம் கிடையாது. 2, 3 தான் இலவசம்னு எதையும் உச்சரிக்க கூடாது. கட்டணம் இல்லாத கல்வி உலக தரத்திற்கு. உலகத்தில் யாரு? பின்லாந்து, தென்கொரியா, சிங்கப்பூர் 3ஐயும் முந்திரான் உன் மகன். இனி உலக தரம்ங்கிறது தமிழ்நாட்டின் கல்வி தரம் தான். முந்திரன் மருத்துவம். எங்க அப்பாவுக்கு, என்னை பெற்ற தாய்க்கு, என் தந்தைக்கு, நான் பெற்ற பிள்ளைக்கு, என் துணைவிக்கு எப்படிப்பட்ட மருத்துவம் கிடைக்குன்னு ஆசைப்படுறனோ அது என்னை பெற்ற தாய் தந்தையர், என் மக்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன், கொடுக்கிறேன். எப்படி கொடுக்கிறேன்? இந்த நாட்டின் முதன்மை அமைச்சர், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, இவங்களுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குதோ அது கடைகோடி, குன்னூர்ல, உதகையில, நீலகிரியில இருக்கிற தேயிலை பறிக்கிற எங்க ஆத்தாவுக்கும் கிடைக்கணும். அதுதான் ஜனநாயகம். உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீரை விற்பதற்கு அனுமதி இல்லை. அது உலகில் வாழ்கிற பல கோடிக்கணக்கான உயிரினங்களின் தாய்ப்பால், உயிர்ப்பால். அது விற்பனை பண்டம் அல்ல. தடை. தூய நீரை எல்லா உயிர்களுக்கும் கிடைக்க செய்வதும், என் குடிகளுக்கு தூய நீரை கிடைக்க செய்வதும் தான் அரசின் பணி என்று எண்ணுவான். கல்வியை கொடுப்பான், கல்விக்கேற்ற வேலையை கொடுப்பான், அதற்கேற்ற சம்பளத்தை கொடுப்பான், அதை வைத்து வாழ்கிற பெருமை மிக்க வாழ்க்கையை கொடுப்பான். இந்த கனவு எவனுக்கு இருக்கிறது என்று பார். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை எவன் கொடுப்பான் என்று பார். எப்படியே படிக்காதவனுக்கு அரசு வேலை கொடுப்ப? தேயிலை தோட்டத்தில் தேயிலை மறுக்கிறதுக்கு நாட்டினோட எஜுகேஷன் தேவையில்லை, படிப்பு தேவையில்லை. ஆனால் எத்தனை நான் பறித்திருக்கேன் எண்ணி வைக்க எஜுகேஷன் தேவைப்படுது, படிப்பு தேவைப்படுது. ஒரே இடத்தில் படித்தவன் படிக்காதவன் இருவருக்கும் அரசு வேலை கொடுக்கிறேன். கணக்கில்லாத வேலை உனக்கு தர்றேன். உதகை முழுமைக்கு மாட்டு பண்ண போடுறேன், ஆட்டு பண்ண போடுறேன். மாட்டிலிருந்து பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், பாலாடை கட்டி தயாரிக்கிற தொழிற்சாலைகளை பிரிச்சு 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 உன் வாழ்விடத்திலே அரசு பணி. 50,000 கோடிக்கு சாராயம் விற்கிது ஆண்டுக்கு தமிழ்நாடு அரசு. ஆனால் 3 லட்சம் கோடி பால் மதிப்பிற்கு சந்தை இருக்கு. நீ சாராயத்தை வித்து உன்னை சாகடிக்கவா, உயிரை எடுக்கவா, பாலை வித்து உயிரை கொடுக்கவா, எந்த பக்கம் நிக்க போறாய் என்பதை நீ முடிவு செய். எந்த பக்கம் நிக்க போகிறாய்? 3 பேரு இப்படி திரிசூலமா வாரான். நான் என் பாட்டனுடைய வேலை தூக்கி வேலாயுதமா வாரேன். அவன் 3 ஆயுதம் இல்ல 30 ஆயுதம் இருந்தாலும் ஒரே வேலை குறுக்க நிறுத்தி தடுப்பான். உன் மகன் என்னை ஒண்ணும் பண்ண முடியாது. பேசுறதுக்கு 10-12 வயசுல தான் என்ன ஆரம்பிச்சேன். ஆனா எப்படி சண்டை சண்டை செய்யறதுன்னு 5 வயசுல இருந்தா ஆரம்பிச்சேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். சண்டை எப்படி போடுறதுங்கிறத கத்துக்கிட்டதுக்கு பிறகுதான் பேசுறது எப்படின்னு கத்துக்கிட்டேன். இந்த திமிரு எங்க இருந்து வந்ததுங்கிறா? எதுக்கும் பயப்படாத திமிரு பிறவிக்கணும். என் பரம்பரை வீரம், என் மண் பரம்பரை வீரம், என் முன்னோர்களின் மொத்த வீரத்தையும் மொத்த அறிவையும் ஒத்த மகனா என் தலைவன் பிரபாகரன் சுமந்து நின்றான். அவனுடைய கனவெல்லாம் தூக்கி நின்னான். அவன் மகனுக்கு எனக்கு எல்லாத்தையும் தூக்கி மொத்தமா வச்சுட்டு போடா அப்படின்னு இறக்கிட்டான். இப்ப நான் மொத்தமா சுமக்க முடியாம என் பிள்ளைகளுக்கு 1/2 கிலோ 1/4 கிலோ பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறேன். தூக்கி ஆடுறா அப்படின்னு ஒண்ணுந்தவரு என்னை தவிர்க்கவே முடியாது. ஏன்னா உன் பிரச்சனைக்கு தீர்வு உன் மகன்கையில தான் இருக்கு, ஒருத்தண்டே இல்ல. என்ன பிரச்சனையை தந்தவன் எப்படா தீர்ப்பேன்? எப்படி தீர்ப்பேன்? அதனால 12 காலமாக நீ சுமந்திருக்கிற பசியை போக்க வந்த உணவு உன் மகன் தான். பிடிச்சுக்க, என்னை கெட்டியா பிடிச்சுக்க. தேயிலை தோட்டமா வேலை, பால் பண்ணையா வேலை, நீ தயாரிக்கிற கிழங்கு விளைவிக்கிறியா, உரிய விலையை கொடுத்தா அரசே கொள்முதல் செய்யும். இந்த நிலத்துல விளையிற அங்காடிக்கு பேரு குறிஞ்சி அங்காடி என்று யார் வைப்பா? அரசே வச்சிரும்.
அப்ப ஊட்டி கொடைக்கானல்ல கேரட், முள்ளங்கி, பீட்ரூட்லாம் விளையுது, அதனால அங்க விலை குறைவு. விளையாத ராமநாதபுரம் ஜீவங்க அந்த பகுதியில் விலை அதிகம். அது கிடையாது. நாடங்களும் சேலமாக இருந்தாலும் அது எங்கே இருந்தாலும் ஒரே விலை தான். யார் முடிவு பண்ணுவா? விவசாயி. இந்த வாட்டி கேரட் கிலோ 50 ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னு அவங்க பரிந்துரை சொன்ன வேளாண் துறை அமைச்சர் கையெழுத்து போட்டு செயல்படுத்திடுவாங்க. கரும்பு ஒரு தட்டை 20 ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னா அதுதான் வேளாண் குடிமகனுக்கு இழப்பை ஏற்படுத்தாதுன்னு பரிந்துரைச்சா அரசு கையெழுத்திட்டு செயல்படுத்திடும். அப்போ ஏன் இதை மகன் செய்யறேன்னு வரு